வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துருக்குது வீட்டு வார் மீடியா. நான் உங்க விக்கி. டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 33 யார் யாருக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிற பஞ்சாப் விசஸ் 7வது இடத்துல இருக்கிற மும்பைக்கு தான் நடந்தது. மும்பையோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து தோத்துருப்பாங்க. இப்போ அவே கிரவுண்ட் வந்து வின் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துல வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. டாஸை வின் பண்ண பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போல் பண்ணிக்கிறோம், நீங்க பேட் பண்ணிக்கோங்கன்னு மும்பையை விட, மும்பையில பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து 78 ரன் அடிச்சிருந்தாரு 53 பாலுக்கு. ரோஹித் சர்மா வந்து 25 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறம் திலக் வர்மா அவர் வந்து ஒரு 18 பாலுக்கு வந்து 34 ரன் சும்மா விளாசுன்னு விளாசி ஃபைனலி மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 7 விக்கெட் இழப்புக்கு 192 அடிச்சிருந்தாங்க. இந்த 192க்கு பெரும் பங்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரியகுமார் ஸ்கை அவரை தான் சேரும். நல்லா ஓரளவு சூப்பரா அடிச்சு டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, சும்மா வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பெருசா அவர்கிட்ட இருந்து ஒன்றும் நம்ம கேப்டன் நாக் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பெரிய ஒரு சிக்ஸஸோ பெரிய ஸ்கோரோ அவர் அடிச்சு நம்ம பார்க்கல. ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன், பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பட் இந்த டைட்டா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா அவர் ஒன்றும் அடிக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. அப்புறம் 193 அடிச்சா வின்னு அப்படிங்கிற இலக்குல பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பெருசா யாருமே அடிக்கல, ஓப்பனிங்ல எல்லாம் அவுட் ஆயிட் போயிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா நம்மளோட சஷாங்க் சிங் அவர் மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா நின்று ஒரு 41 ரன் 25 பால் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அசுல் சர்மா, அதாவது அசோக் சர்மா, வாயில நிறைய பேர் வர மாட்டேங்குது, அசோக் சர்மா யாருங்க அந்த மனுஷன், சும்மா வெலாசிட்டாரு. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம சஷாங்க் சிங் வந்து நின்று அடிச்சு கொடுப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி சர்மா பயங்கரமா அடிச்சாரு. அவர் மட்டுமே 7 6 அடிச்சு 28 பாலுக்கு 61 ரன் அடிச்சு பயங்கரமா இது பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் அந்த அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா 19.1 ஓவர்லயே வந்து நம்ம ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்மளோட பஞ்சாப் கிங்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. 9 ரன் வித்தியாசத்துல வந்து மும்பை வின் பண்ணிச்சு. ஃபைனலி அந்த சஷாங்க் சிங் அப்புறமேட்டு சர்மா அவங்க 2 பேரும் விக்கெட் விழாம இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட சுட்டி புலி ஷாம் கரனோட அவர் தான் பத்தி வந்து கேப்டனா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேப்டன்சி வந்து ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டிஃபென்சிவான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். தோத்து போயிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இல்ல, எனக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மீண்டு வந்தாங்க. திருப்பி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியில தோத்து போயிட்டாங்க. பஞ்சாபோட ஒரு பயங்கரமான தோல்வி அது. பட் இருந்தாலும் நல்ல டஃப் கொடுத்தாங்க, நல்லா விளையாண்டாங்க, சூப்பரா பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பரா ரொம்ப ஜாலியா இருந்ததுன்னே சொல்லலாம். ஃபைனலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 34 வந்து நம்ம லக்னோ கூட வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. நம்ம சிஎஸ்கோட அவே மேட்ச், லக்னோட ஹோம் கிரவுண்ட் மேட்ச். அடுத்த மேட்ச் வந்து லக்னோ நம்மளோட ஹோம் கிரவுண்ட் வர போறாங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. எனக்கு நான் சிஎஸ்கே வின் பண்ணணும் ஆசை, உங்களுக்கு என்ன ஆசைங்கிறத சொல்லுங்க. இந்த மாதிரி ஐபிஎல் பத்தின வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம வீட்டு வார் மீடியாங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல விலைக்கு தட்டி விட்டுவாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பாக்குறதுக்கும் உங்களுக்கு பாய், see you.